அதே மாதிரி நம்முடைய ஜமாத்துகள் முஸ்லிம் பெயர்தாங்கிகளாக இருந்து கொண்டு தரிகா கோஷ்டிகள், மதுகபுவாதிகள், கபர்முட்டிகள் வந்தார்களா இல்லையா? விவாத களங்களை சந்தித்தோமா இல்லையா? அத்தனை விவாத களங்களை சந்தித்ததன் விளைவு ஒவ்வொரு ஊர்களிலும் விவாதத்திற்கு முன் விவாதத்திற்கு பின் ஊரை போய் பாருங்க. விவாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல எப்படிப்பட்ட எழுச்சி இருந்தது, விவாதத்துக்கு பின்னாடி எப்படிப்பட்ட எழுச்சி இருந்ததுன்னு தெரியும். ஒரு கட்டத்துல இலங்கையில விவாதம் நடக்கிறது. பிஜே அவர்கள் தலைமையில இலங்கையில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் யார் தலைப்புல விவாதம் நடக்கிறது. விவாதத்தின் எதிரணியிலே ஒருவர் சொல்கிறார், நான் பிஜே அவரிடம் கோட்டாரில் விவாதத்தை சந்தித்திருக்கிறேன். 1986 நடந்த விவாதம் அது. கோட்டார், கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலே விவாதத்தை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு எங்களுடைய சுன்னத் ஜமாத்துடைய பலம் ஓங்கி இருக்கிறது அப்படின்னாரு. பிஜே அவர்கள் பதில் சொன்னாரு, ஆமாம், எந்த அளவுக்கு என்றால் அந்த விவாதத்தை சந்திப்பதற்கு முன்னால் எங்கள் சகோதரர்கள் 4 பேர் இருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையினால் 400 பேராக மாறிவிட்டார்கள். இதான் விவாதத்துக்கு பிறகு. இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த அசத்தியவாதிகளோடு சந்தித்த விவாதங்களால் ஏற்பட்ட ஒரு புரட்சி. சத்தியத்தை நோக்கி சாரை சாரையான மக்கள் சபையில வச்சு இப்ப பதில சொல்றா முடியுமா? திணறுவாங்க. ஒரு கட்டத்துல சைஃபுத்தீன் ரஷாதி அவர் தான் ரொம்ப பழைய ஆள். இதுல நான் 30 வருஷமா பிஜேவை தேடிக்கிட்டே இருக்கிறேன், மாட்ட மாட்டேங்கிறாரு கிட்ட அப்படி இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? 30 வருஷம் முன்னாடி ஒரு கதை இருக்கு. அவரு பல ஊர்களில் போய் இந்த பிஜே ஒருத்தர் இருக்கானாம்ல, நான் அவனோட விவாதம் பண்ணணும், சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னமோ டக்குன்னு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு போற மாதிரியே கேட்கறது. சரி பண்ணிடலாம். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, கன்னியாகுமரியில கோட்டார்ல பள்ளிவாசல சைஃபுத்தீன் ரஷாதி ரெஸ்ட் எடுத்து உட்கார்ந்து இருக்காரு. பிஜேல போய் எழுப்பி அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் சொல்லுங்க. பிஜேன்னு தெரியாது. இந்த ஊரெல்லாம் பிஜேல அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணணும், உடனே வரணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? ஆமா, கையில கிடைக்க மாட்டான். அது நான் தான், நீங்க தானா, வாங்க விவாதம் பண்ணலாம். அது எங்க ஜமாத் அழைக்கணும். இப்ப எல்லா இடத்துக்கும் இல்ல, ஜமாத் அழைக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும், மதரசால ஒப்பீனியன் வாங்கணும். அப்படி ஓடினவர் தான். 20 ஆண்டுகள் ஓடி 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 புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்களேன் விவாத ஒப்பந்தம். ஒப்பந்தத்திலே தெரிஞ்சிச்சு நம்ம மக்கள் எல்லாரும் மாதிரி கூமட்டைகள்கிட்ட போயெல்லாம் ஒப்பந்தம் பண்றீங்க கேட்கற அளவுக்கு இருக்குது. சரி விவாதம் வைக்கலாம். எவ்வளவு வைக்கலாம்? ஒரு 85 தலைப்பு வைக்கலாம், 100 தலைப்புலையும் வைக்கலாம். சரி ஒவ்வொரு தலைப்பு விவாதம் எத்தனை நேரம்? 5 நிமிஷத்துல கூட முடிச்சுக்கலாம். இவன் புது வகையான ரகமா இருக்குமோ, வச்சுக்கலாம். விவாதம் முடிக்க முடிக்க அடுத்தடுத்த தலைப்பு போய்கிட்டே இருக்கலாம். சரி ஒரு தலைப்பை இழுத்துக்கிட்டு இருந்தா அதையே 1 மாசம் ஓட்டுவோம். இது வேற, சரி பரவாயில்ல வாங்க, அப்படி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. விவாதம் என்ன? பிஜே அவர்கள் தன்னை ஒரு அபூஜகல்னு அறிவிச்சுக்கிட்டாரு. யாரு? சைஃபுத்தீன் ரஷாதி சொல்றாரு, இது யாருப்பா உனக்கு அறிவிச்சா? அஹ்ரஜஹு அபூ தாவூத் மாதிரி. இது யார் உனக்கு அறிவிச்சா? இதுவா, இது அன்வர் பாஷா அறிவிச்சார். பிஜே என்ன பண்ணாரு, இந்த அன்வர் பாஷா கூப்பிடுங்க இப்படின்னு. இவரு ஆள் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பொசுக்குன்னு ஆதாரத்தை கூட்டு வந்துருவாங்க போல இருக்கு, செத்து போயிருப்பாரு. அன்வர் பாஷா இருந்துச்சு, இவர்கிட்ட நீங்க சொன்னீங்களோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அன்வர் பாஷா இருந்துச்சு, சைஃபுத்தீன் ரஷாதி இன்னைக்கு தான் நான் நேர்ல பாக்குறேன்டா. ஒண்ணு அவர், ஓ இவருதான் அன்வர் பாஷாவா, தெரியாமலே போயிடுச்சு. ஏன்டா இத்தனை வருஷமா அன்வர் பாஷா பிஜே பத்தி அப்படி சொன்னார், ஊரெல்லாம் பரப்புனியா என்னையாண்டு அவங்க அப்படி என்று சொல்லப்படுதுன்னு தான் சொன்னேன். சொன்னார் சொன்னேன், இவ்வாறு பேசப்படுதுன்னு தான் நாங்க சொன்னேன். எல்லாம் கலந்து ஓட்டம். இந்த எழுச்சி என்ன? ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கு இளைஞர் பட்டாளம் கொதித்தெழுந்து போய் நிற்கிறார்கள். ஜும்மாவுல அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், வாய் திறந்து லூஸ்டாக் விட முடியுமா? ஆலிம் சாக்கில் ஏதாவது சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கினாங்கண்டா ஆதாரங்கன்னு கேட்டுருவாங்க மக்கள். இல்லாட்டி சேதாரம் ஆகி போயிடும். எங்க எதிர்த்த ஆதாரம்? இந்த பயிலுவ வந்தாங்களோ இல்லையோ புகாரின்னு முடியல, புகாரிங்கிறதுக்குள்ள நம்பரை கேட்கிறாங்க. இவங்க பாக்குறது எதுக்குங்க? நம்ம சொன்ன நம்ப வேண்டியதானுங்க. ஒரு ஈமான் இல்லை இவங்களுக்கு. இப்படி போயிட்டாங்க, பதறாங்க. இதான் எழுச்சி. ஆளாளுக்கு ஒன்னொன்னு மார்க்கம்ங்கிற பேர்ல சொல்லும் போது கண்ணை மூடிக்கிட்டு செம்மறியாடு மாதிரி ஓடுகிற கூட்டம் இல்ல நாங்கள். ஆதாரத்தை கேட்டு சபையில வை, இல்லாட்டி மார்க்கம்ங்கிற பேர்ல உள்ளது உள்ளபடி சொல் என்கிற ஒரு மாற்றத்தை இந்த ஏகத்துவம் ஏற்படுத்தியது. அடுத்த கட்டமான ஒரு புரட்சி என்ன? தர்ஜமாவுடைய புரட்சி. திருக்குரானை தமிழாக்கம் செய்யலாமா வேணாமா? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சை. எப்படிப்பட்ட சர்ச்சை? மதுரையிலங்க செக்கிமங்கலம்ங்கிற ஊரு ஆலிம் சாக்களை இறக்குமதி பண்ற ஊரு. அச்சம்புதூர் பக்கத்துல நெல்லை மாவட்டம் வடகரைங்கிற ஊரு ஆலிம் சாக்களை இறக்குமதி பண்ற ஊர். பெரும்பாலும் அங்கதான் இருப்பாங்க.
அந்த ஊர்ல பள்ளிவாசல்ல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, திருக்குரானை பொருள் உணர்ந்து படிங்கள்னு போட்டாரு. முத்தவள்ளி பார்த்தாரு, எவ்வளவு எழுதுனது, கூப்பிடுறா எல்லாத்தையும் அப்படின்ட்டாரு. ஜமாத்தை கூப்பிடுன்ட்டாரு. என்னடா இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சு, திடீர்னு குமுதத்தையாடா படிக்க சொன்னோம், இல்ல குங்குமத்தையா சொன்னோம், திருக்குறான கூப்பிடு அப்படின்னாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நீ எப்படி திருக்குறான படிக்க சொல்லுவேன்டாரு. ஏன் ஓத தமிழ சொல்லணும், படிக்க கூடாது, ஏன் காஃபிர் மொழி நமக்கு எதுக்கு, இப்படி பேசினாங்க. திருக்குறானை மொழிபெயர்த்தவர்கள் காஃபிர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். பிற மதத்தவர்களுக்கு சென்றடைய முடியாத நிலையில் இருந்த மார்க்கம் இந்த திருக்குரானை மொழியாக்கம் செய்த புரட்சி வெடிக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு பிஜே அவர்கள் தமிழாக்கம் செய்து வந்தது ஒன்று, அதற்கு முன்னால் ஜான் ட்ரஸ்ட் மொழியாக்கம் வந்தது, அதனுடைய தமிழாக்க பணிகளும் பிஜே அவர்கள் இருந்த பொழுது அது எத்தனை ஆயிரம் பிரதிகள், எத்தனை லட்சக்கணக்கான பிரதிகள். இப்ப அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்திருக்கிற குர்ஆனுடைய லட்சக்கணக்கான பிரதிகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த திருக்குரானை படிக்கக்கூடிய நம்மிடத்தில் அதனுடைய அருமை இருக்கிறதோ இல்லையோ, அதை புரிந்திருக்கிறோமோ இல்லையோ, பிற மதத்தவர்கள் புரிந்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெங்களூரை சேர்ந்த மனோகர் என்கிற சகோதரர் திருக்குரானை படித்து பார்க்கிறார். இவ்வளவு எளிமையான தமிழாக்கம், விளக்கம், அழகான கலை சொற்களுடைய விளக்கம் இருக்கிறது, இறக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது, புரிகின்ற வகையில் இருக்கிறது, இந்த வேதம் முரண்படாமல் இருக்கிறது, அறிவியல் பூர்வமான செய்திகளை சொல்கிறது, அழகான உபதேசங்களை சொல்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வேதத்தை முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்கள். இதை பெற்றவர்கள் புண்ணியவான்கள். எனவே இனிமேல் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் என் மீது இறைவனின் கோபம் வந்துவிடும் சொல்லி திருக்குரான் தமிழாக்கத்தை படித்து இஸ்லாத்திற்கு வருகிறார். வந்ததற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறார், எந்த திருக்குரான் இவ்வளவு அழகான தத்துவங்களை உலகத்தில் எடுத்துரைத்திருக்கிறதோ அதை இந்த உலகத்தின் கண்களில் நான் காட்டப் போகிறேன், விடமாட்டேன். நான் மௌத்தானதுக்குள்ள 10,000 திருக்குரானையாவது மக்களிடத்தில் அச்சிட்டு கொடுத்து 10,000 பேரை படிக்க வைத்தேன் என்கிற கடமையை நிறைவேற்றுவேன் என்றார். அல்லாஹ்வுடைய கிருபையினால 2 லட்சம் ரூபாயை கொடுத்து 1000 குரானை எடுத்து 1000 பேர் கொண்டு போய் சேர்த்தார். 2000 ஆனது. 10,000த்திற்கான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். மனோகர் என்பவர் முனவ்வர் என்று மாறி இந்த சத்திய திருக்குரானை உலகெங்கிலும் எடுத்துரைக்கக்கூடிய நிலைக்கு போனது. ஒரு காலத்தில் கேலண்டர் இருந்தது. அல்லாஹ் நம்மளை சிந்திக்க சொல்கிறானே, இது குன்தும் ஆதாகன் ஃபஅல்லஃப பைனக்கும் வஅஸ்பஹதும் பிநிஅமதி இஹ்வானா, சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஏகத்துவவாதிகளாக சகோதரர்களாக மாறி இருக்கிறீர்கள். நரகத்தின் விளிம்பில் அல்லவா இருந்தீர்கள், உங்களை பகைவர்களாக இருந்த உங்களை நானல்லவா திருத்தி இருக்கிறேன் என்றானே, அப்படிப்பட்ட ஒரு திருத்தம் தமிழகத்தில் உண்டாயிருக்கிறது. திருக்குரானை படிக்கின்ற புரட்சி என்ன தெரியுமா? அன்றைக்கு கேலண்டர்கள் இருந்தது, டெய்லி கேலண்டர் தினசரி இருந்தது, மாதாந்திரம் இருந்தது. கேலண்டரை திருப்பி பார்த்தால் அரசு விடுமுறை நாட்கள் இருக்கும். அதற்கு அடுத்த பட்டியல் என்ன? பள்ளி விழும் பலன் இருக்கும். அதற்கடுத்து ராகு காலம், யமகண்டம் இருக்கும். வேறு அந்த கேலண்டரையும் பள்ளி வாசலில் மாட்டி இருப்பார்கள். அதில் ஏதாவது விளம்பரம் இருக்குமா? இருக்கும். கடாமார்க்கு வீடு விளம்பரம் இருக்கும், அல்லது ஏதோ அட்ரஸ் இல்லாத யாருக்கும் தெரியாத எத்தீம்கானா இருக்கும். இவ்வளவுதான். வேறு எங்காவது இருக்கிறதா? இன்றைக்கு தமிழாக்கம் வந்ததற்கு பிறகு திரும்பும் திசையெல்லாம் திருமறை வசனங்கள், பேனர்களில் வசனங்கள், போஸ்டர்கள் வசனங்கள், நோட்டீஸ்ல வசனங்கள், ஒரு வாட்ஸ்அப், பேஸ்புக், எங்கே பார்த்தாலும் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பரவிடுகிறது. கேலண்டர்ல வசனங்கள், பள்ளிவாசல் ஆங்காங்கே எழுதுகிறார்கள் சுவரில் வசனங்கள். இவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கிற இந்த புரட்சி எப்படி வந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்தியத்திற்கு கொடுத்திருக்கிற வெற்றியினால் வந்தது. அடுத்த கட்ட புரட்சி என்ன? இந்த சமுதாயத்தில் ஆலிம்களால் மூடி மறைக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட சுன்னத்துகள், நபிகள் பெருமானாருடைய அழகான பொன்மொழிகள், வரலாறுகள், வழிமுறைகள் திட்டமிட்டு இருட்டரிப்பு செய்யப்பட்டது. அவை அனைத்தும் இந்த தமிழகத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட சுன்னத்துகள் என்கிற ஒரு புரட்சி. எப்படி? அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நோன்பு காலம் வந்து விட்டால் 3 மணிக்கே அப்படியே டவரா அடிச்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சினிமா பாடல்களை மெட்டெடுத்து கொண்டு அல்லது நாகூர் அனிஃபா பாடல்களை ஓட்டி கொண்டு எவனையும் தொலைவு விட மாட்டாங்க, எந்திரிக்க விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, துவா கேட்க விட மாட்டாங்க, பாவமனம் கேட்க விட மாட்டாங்க, சோர்திக்க விட மாட்டாங்க. இப்பொழுது சகர் கமிட்டியின் சார்பாக இந்த ஏரியாவை சேர்ந்த அப்துல் கார் அவர்கள் 3 ரூபாய் கொடுத்து எங்களை ஆதரித்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர், பாடுறா பாட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. 5 மணி வரைக்கும் ஓடும். அந்த நிலையை உடைத்து
நபிகள் நாயகம் நமக்கு அழகான சுன்னாவை காட்டியிருக்கிறார்கள். சஹருக்கு என்று ஒரு பாங்கு இருக்கிறது. பிலால் பாங்கு சொல்வார் சஹருக்காக, விழிப்பு ஏற்படுத்துவதற்காக, அவர்களை எழுந்து தொழ தூண்டுவதற்காக. அடுத்து அப்துல்லா பின் உம்மி மக்தூம் பாங்கு சொல்வார், அது ஃபஜ்ருக்காக என்று நபிகளார் ஏற்படுத்திய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த தமிழகத்திலே உயிர்ப்பித்தது என்ற கொள்கை, இந்த தௌஹீத் கொள்கை. தமிழகத்திலே எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த பாங்கு இருக்காது, பிதாத்துகள் இருக்கும். அசர் நேரம் வந்து விட்டால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாது இருக்கும். சுபுடைய பாங்குக்கு பிறகு இக்காமத்துக்கு முன்னால் ஹய்யா அலஸ் ஸலாத் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் இல்லாத இணைத்திருப்பார்கள். பாங்கு சொல்லி இருப்பார்கள், இக்காமத்து சொல்ல போகிறார்கள், இடையிலே கூப்பிடுவார்கள், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, பாய்மார்களே தொழுகைக்கு வாருங்கள், பெண்களே வீட்டில் தொழுதுங்க, பள்ளிக்கு வந்துராதிய என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ரமலானிலே சஹருடைய பாங்கு உயிர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த சுன்னத்து என்ன? பெருநாள் தொழுகை நடந்தது, பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து நடத்தி கொள்வார்கள். இல்லை என்றால் உச்சி வெயிலில் பெருநாள் தொழுகை 12 மணிக்கு நடக்கும். பெருநாள் தொழுகை என்பது சுபு தொழுகை முடிந்த உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மக்களிடத்திலே உணர்த்தி, மக்கள் மன்றத்திலே இந்த தொழுகை திடலில் தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்து, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் திடலில் வந்து தொழ வேண்டும் என்கிற ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்கியது எது? இந்த ஏகத்துவ கொள்கை. அதே போல பெருநாளுடைய தர்மம், நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொன்னால் ஆலிம் சாவிற்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு எங்கள் ஃபித்ரா சதக்கா முடிந்து விட்டது என்று போய்கொண்டிருந்த சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு பெருநாள் தினத்தில் வயிறார உணவு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஃபித்ரா சதக்கா கடமை என்பதை உணர்த்தி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலித்து அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த ஃபித்ரா சதக்கா என்ற பெயரால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வறுமை ஒழிப்பு புரட்சியை இந்த ஜமாத் செய்து கொண்டிருப்பது இந்த எழுச்சியின் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதே போல ஜக்காத் என்பதை ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத் என்று நாம் சொல்கிறோம். ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்று தௌஹீத் ஜமாத் சொல்லிவிட்டது என்று ஊரெல்லாம் பரப்பினார்கள். ஆனால் நாம் புகட்டினோம், பாடம் புகட்டினோம், எடுத்துரைத்தோம். ஒரு பொருள் உனக்கு வந்து விட்டது, 11 பவுன் நகை வந்து விட்டது, அல்லது நகை மதிப்புள்ள பணம் இருக்கிறது, அல்லது வேற தோற்றத்தில் வடிவத்தில் செல்வம் இருக்கிறது, அதற்கு நீ 2% ஜக்காத் கொடுத்தாகணும். அப்புறம் நீ பணக்காரன் ஆகிவிட்டாய், இந்த மாதம் சம்பாதிக்கிறாய், அதுக்கு ஜக்காத்தை கொடு, அடுத்த மாதம் சம்பாதிக்கிறாய், அதுக்கு ஜக்காத்தை கொடு என்று ஒவ்வொரு வாட்டியும் ஜக்காத்தை எடுத்துரைத்து இன்றைக்கு அத்தனை பேரும் ஜக்காத்து சட்டம் என்ன என்று சொல்லி விளங்கி அதை எடுத்துரைக்கக்கூடிய செயல்படுத்துகிற நன்மக்களாக மாறியிருப்பது இந்த ஏகத்துவ புரட்சியினால். அதே போல இந்த உலகத்திலே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லோரும் பள்ளியை நோக்கி விரைந்து போவார்கள். இரவு தொழுகை என்றால் 20 ரக்காத்துகள் என்ற நிலை இருந்தது. தமிழகத்திலும் அதே நிலைதான் இருந்தது. 20 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுவார்கள். கேட்டால் நபிகளார் தொழுதார்கள் என்பார்கள். அப்புறம் ஆதாரத்தை துருவி ஆராய்ந்தால் இல்ல இது உமர் காலத்தில் தொழ வைத்தார்கள் என்பார்கள். ஆனால் உண்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 8 ரக்காத்தான் தொழ வைத்திருக்கிறார்கள் என்கிற சுன்னாவை எடுத்துரைத்த நிலை இன்றைக்கு 8 திக்கும் 8 ரக்காத்துகளுடைய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர் பெருமக்கள்லாம் 8 ரக்காத்து சுன்னாவை அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வித்ரு தொழுது விட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ஏகத்துவ கொள்கையால் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10 இரவுகள், ரமலானுடைய இறுதி 10 இரவுகளும் பகலான ஒரு அதிசயம். அன்றைய காலங்கள் இருந்தது. லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு எது? 27ஆம் இரவு என்பார்கள். நாம் சொன்னோம் அது 27 அல்ல, 27 தான் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு அல்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கே மறக்கடிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், இறுதி 10 தேடிக்கொள் என்றார்கள். பிறகு சொன்னார்கள் இறுதி ஒற்றைப்படையில் தேடு என்றார்கள். பிறகு ஒரு மாற்றம் வந்தது. தௌஹீத் ஜமாத் சார்பில் நடத்தப்படுகிற சில 50-100 மர்கஸ்களில் மட்டும், அன்றைக்கு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 50-100 மர்கஸ்களில் மட்டும் இறுதியில் ஒற்றைப்படை இரவுகளில் இந்த தொழுகை நடைபெறுகிறது, பயான்கள் நடைபெறுகிறது, இன்ன பிற திக்ர்கள், துஆக்கள், வழிபாடுகள் நடைபெறுகிறது. இதை பார்த்து அத்தனை ஜமாத்தார்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், விட்டா எல்லாரும் அந்த இறுதி 10 அங்க போய் உட்கார்ந்துக்குவான், வாங்கடா இங்க கூப்பிடுவதற்கு. பிறகு மாற்றிக்கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் ரமலானில் இறுதி 10 பட்டப்பகலான அதிசயம். எப்படி? இந்த ஏகத்துவத்தினுடைய முழக்கம், இதனுடைய எழுச்சி. அது மட்டும் இல்லாமல்
நபிகள் பெருமானார் அவர்கள் தற்கொலை செய்து இறந்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க மறுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்றார்கள். அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டானோ அவனுக்காக வேண்டி சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்கிற அதிகாரம் நமக்கு அல்ல. ஆனால் மதுஹபுகளின் பெயரால், ஷாஃபி ஹனஃபி என்கிற பெயரால் தற்கொலை செய்தவனுக்கு ஜனாசா தொலை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை முறியடித்தது தௌஹீத் ஜமாத். அதற்கு பிறகு ஒருவன் தொழுகிறான், வெளியூருக்கு செல்கிறான், தொழ மாட்டான். கேட்டா ஊருக்கு வந்த பிறகு தொழுகலாம், சுத்தமான பிறகு தொழுகலாம் என்பான். காரணம் என்ன? தொழுகையின் சட்டத்தை பற்றி அறியாமை. அவனுக்கு தொழுகை பற்றி எடுத்துரைத்து பயண தொழுகை என்று ஒன்று இருக்கிறது, ஜம்மு என்று இருக்கிறது, கசர் என்று இருக்கிறது, 4 ரக்காத் தொழுகையை 2ஆக சுருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஹதீசுகளை தெளிவுபடுத்தி உள்ளூரிலும் தொழுகிறான், வெளியூரிலும் தொழுகிறான். எல்லா கட்டங்களிலும் தொழுகை நம்முடைய மறுமையிலே நமக்கான முதல் கேள்வி, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டானே. இந்த மாற்றத்திற்கான காரணம் இந்த ஏகத்துவ எழுச்சி. அதே போல மக்ரிபுக்கு முன்னால், மக்ரிபுடைய பாங்கு சொன்னதற்கு பின்னால், இக்காமத்திற்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்து தொழுகையை நபிகளார் காட்டி கொடுத்தார்கள். சல்லு கபுல் மக்ரிபி இன்ஷியத்தும், விரும்பினால் மக்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். நாங்க அந்த சுன்னத்தை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தார்கள். எல்லா பள்ளிவாசல்களிலும் சுன்னத்து ஜமாத்து பள்ளி என்று பெயர் போட்டுவிட்டு உள்ளே மக்ரிபுடைய முன் சுன்னத்தை மூடி மறைத்திருப்பார்கள். அவர்களுக்கு இனிமேல் யாரும் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லாதீர்கள். சுன்னத்து ஜமாத் நம்மதான், அவர்கள் மதுஹப் ஜமாத். இனிமேல் அவர்களை சொல்வதென்றால் மதுஹப் ஜமாத் என்று பெயருங்கள், இல்லாட்டி கபர் வணங்கிகள் என்று சொல்லுங்கள். தெளிவான பெயர்களை சொல்லி அழைக்க வேண்டும். அப்ப மதுஹப் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல மக்ரிப் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை இருட்டடிப்பு செய்தார்கள். அதை வெளிச்சத்திற்கு